இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. மீன் வாங்கலான்னு கடைக்கு போனேன்னா போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்தேன். சரி ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. கவின் அப்பா கிட்ட கேட்டேன்னா என்னையும் கவினும் கடைக்கு கூட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று சரின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. கவின் பையன் என்ன நினச்சானே தெரில, திடீர்னு என் கையில் அந்த ஐஸ்கிரீமை பிடுங்கிட்டான். எனக்கு நானே வச்சுக்கிட்டு ஆப்போன்னு நினச்சிக்கிட்டு சரின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதும் கடைக்கு போய் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கடைன்னு இந்த மீன் குழம்பு வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைடில் அப்படியே மீன் வறுவல எல்லாத்தையும் மசாலா தடவி ஊற வச்சுட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாமா? என்னென்னு கேட்குறீங்களா? ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, அதில் பாதியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டு கூட 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஸ்பேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி பேஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணதுனால ட்ரை ஆனதும் ஃபேஸை வந்து நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸை வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணால் போதுங்க. நீங்கள் கண்டினியூ பண்ண உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாகுங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வரப்பா மீன் குழம்பையும் வச்சு எடுத்துட்டு கவினுக்காக இந்த பூசணிக்காய் பொரியல் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். அவன் மீன் குழம்பு வேறு சாப்பிட மாட்டானா, அதனால் என்ன பண்ணுறது, வேகமாக அந்த பூசணிக்காயை கட் பண்ணி அதோட தாளித்து தண்ணி ஊற்றி வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு தாளிப்பு போட்டு அப்படியே காய போட்டு ஒரு பரட்டி உப்பு போட்டு வேக வச்சா போதும், சீக்கிரம் வந்துடும். அடுத்ததான் மீன் தான் பொரிக்க போகிறேன். மசாலா தடவி ஊற வச்சுருக்குன்னா அது நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துகிட்டு அடுத்து சாப்பிட வேண்டியது. ஏன்னா டைம் வேறு 1 ஆகிடுச்சு. அப்படின்னு வேறு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா பசிக்குது என்னமோ அவர் ரெடி பண்ண எல்லாத்தையும் சாப்பிட போகிற மாதிரி தான். சாப்பிட போகிறதோ என்னவோ ஒரு வாய் தான், அதுக்கு இவ்வளோ அலப்பறை பண்ணுவார். பொரியலும் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ஒரு கிண்டி விட்டு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இதாங்க லஞ்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.